ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக் மேகி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படின்னு. நான் வந்து 2 மேகி பாக்கெட் எடுத்திருக்கேன், பெரிய பாக்கெட்டு. கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ மேகி நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா, நான் செய்கிற மெத்தட் மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா, மட்டன் மசாலா இருக்குல்ல, ஆச்சி மட்டன் மசாலாவில் ஒரு பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் வாங்கிக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆச்சி பிரியாணி மசாலாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் மேகியில் உள்ள மசாலாஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே அந்த கிணத்துலேயே கொட்டிட்டு நீங்கள் ஒரு மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி ஒரு கிணத்துல நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது மாதிரி இந்த மசாலாவை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்கிற மேகி அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக வரும். சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து தண்ணி நான் வச்ச தண்ணி சூடாகிட்டு, சரி அது மேகியெல்லாம் போட்டுட்டு அவிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் எல்லா மேகியுமே அதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சாலே நீங்கள் போதும். சரிங்களா, 5 மினிட்ஸ் வச்சதுக்கு அப்புறமா மேகியை நீங்கள் வந்து வடிச்சிருங்க. வடிச்சிட்டு லைட்டாக பச்சை தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த தண்ணி வடிய வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ரொம்ப பொலன்னு இருக்கும் மேகி. சரிங்களா, இந்த மெத்தட் மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ தண்ணி லைட்டாக சூடாகிருக்கு. சூடானதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தான் சொன்னேன், 5 நிமிஷம் உடனே நான் வடிச்சிட்டேன். வடித்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்துடுச்சு மேகி சூப்பராக. அப்புறமா நான் ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி வேலை முடிஞ்சிச்சு நமக்கு. அடுத்தது நம்ம தாளிப்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். மசாலா ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 பட்டை போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு வாசனைக்காண்டி ஒரு பட்டை போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சரிங்களா, லைட் ப்ரௌன் கலருக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. சரிங்களா, நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டை வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஓட்டியிருக்கேன். ஒரு மசாலா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான. ஏன்னா நம்ம தக்காளியை முழுசாக சேர்க்கலாம், சேர்த்தா டேஸ்ட் வராது. அதனால நான் லைட்டாக மிக்சியில் ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. சரிங்களா, எண்ணெய் தெளிஞ்சு வரணும் தக்காளியிலேருந்து. அப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம மசாலா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி ஒரு கிணத்துல எடுத்து வச்சுருந்தோம். அந்த மசாலாவை இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதக்கல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். சரிங்களா, நல்ல எண்ணெய் தெரியல அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 பீன்ஸு, ஒரு பட்டாணி பாக்கெட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு இதோடையே வதங்கிட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப உப்பு சேர்த்துக்காதீங்க, இந்த மசாலாவுக்காகவும் அந்த கேரட் பீன்ஸு கொஞ்சம் லைட்டாக உப்பு பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மேகி மசாலே உப்பு இருக்கும், அதனால் ரொம்ப உப்பு சேர்க்கணும் அவசியமே இல்லை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வதங்கிட்டு எண்ணெய் தெளிஞ்சு வரும், மசாலாவோட பச்சை வாசனை போகணும், காய்கறி வேகணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு அதான் ஒன்று. லைட்டாக மூடி போட்டு காய்கறியை ஒரு சிம்மில் போட்டு நான் வச்சுட்டு இப்போ ஒரு பவுலில் ஒரு 4 எக் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் லைட்டாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கலந்து வச்சுருக்க முட்டையை அப்படி நான் சேர்த்துக்கிறேன். சரிங்களா, சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா கிண்டி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு எப்படி சொல்கிறதுனா, இந்த முட்டை சேர்த்தா தான் இந்த மேகியே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இந்த முட்டையை இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா, அப்புறமா அந்த காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. வதங்கினதுக்கப்புறம் படித்து வச்ச நல்லா உதிர்ந்து சேர்த்துக்கோங்க மேகியை. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மசாலா அந்தளவுக்கு சேராமல் போயிடும். இப்போ நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா எடுத்து வச்சுருக்க முட்டையை நல்லா தூவி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. சரிங்களா, ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே இருக்க மாதிரி விட்டுட்டு அதோட ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு தட்டில் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க மேகி.
வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு எல்லாருமே செஞ்சு கொடுங்க. லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் ஈவினிங் யாரும் கெஸ்ட்டு வராங்களா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.